ஆடி மாசம்ன்ட்டு விளக்கு ஆர்டர் போட்ட எல்லாருக்குமே விளக்கு சீக்கிரம் குடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விளக்க அடிச்சுட்டே இருக்கோங்க. ஆனாலும் ஆர்டர் நெறைய வந்துட்டே இருக்கு. விளக்கால வேற வர ஆரம்பிக்குது. ஸ்டாக் வேற வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாவே விளக்கு அடிக்க உட்காந்து விளக்கு அடிக்க ஆரம்பிச்சுருவோம். ஒரு சைடு நான் விளக்க அடிச்சுட்டே இருக்கையில எங்க அக்கா எல்லா ஆர்டருமே எடுத்துருவாங்க. நீங்களும் இந்த விளக்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தர்றேங்க. அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு எத்தனை விளக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஆர்டர் வந்துட்டு இருக்க எல்லாத்தையுமே எங்கள் அக்கா இப்போ ஆர்டர் எடுத்துட்டு இருக்கையிலே நான் இன்னொரு சைடு செஞ்சு வச்சுட்டு இருந்தேங்க. செஞ்சு வச்ச எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மா காய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் நல்லா அடிக்கையிலே காய வச்சுக்கணுங்க. இல்லைங்கன்னா மழை வந்துருச்சுன்னா நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நல்லா நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பஞ்சகவ்ய விளக்குல மாட்டோட சாணம், பால், தயிர், நெய், கோமியம் இதோட நிறைய ஹோம பொருட்கள், மூலிகை பொருட்கள்லாம் சேர்ந்து செய்கிறனால இதோட பலன்கள் அதிகமாகவே இருக்கும். பஞ்சகவ்ய விளக்கு என்கிட்ட வாங்கினாலும் சரி, வேறு யார்கிட்ட வாங்கினாலும் சரி, எரியலைன்னு மட்டும் சொல்லாமல் லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றுறீங்களா அதோட நெய்யுமே ஊற்றி எரிச்சு பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக எரியும். இன்றைக்கி மட்டும் இவ்வளோது செஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இளநீ சாப்பிட்டு ஃப்ரீ ஆயாச்சு.